இங்க ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கான். இவன் விஐபி கஸ்டமரா இருக்கவும் ஹோட்டலோட மேனேஜர் டைரக்டா வந்து சர்வ் பண்றாரு. ஆனா அவனுக்கு அங்க கொடுக்கிற ஒரு சாப்பாடு கூட நல்லா இல்லைன்னு சொல்றான். சோ எப்படியாவது அவனை திருப்திப்படுத்தணும்னு உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோட ஸ்பெஷல் மெனுவையும் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பயே அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு அந்த சாப்பாடை திருப்பி அனுப்பிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அங்க வேலை பார்க்குற ஷெஃப்ங்களுக்கே கோவம் வந்துருது. அவங்கள மாதிரி அந்த விஐபி வெறுத்து போய் இனி எதையும் எடுத்துட்டு வராதீங்க, நான் இன்னைக்கே அந்த ஹோட்டலை காலி பண்ணிக்கிறேன்னு சொல்றான். சோ மேனேஜருக்கும் என்ன பண்றதுனே தெரியாம லாஸ்டா ஒரு சான்ஸை கேட்டு கிச்சனுக்கு வராரு. வந்து ஏற்கனவே கோவத்துல இருக்கிற ஷெஃப்ங்களை அமைதியாக்கிட்டு எப்படியாவது ஒரு நல்ல சாப்பாடை செஞ்சு தர சொல்றாரு. அப்பதான் இங்க ஜூனியரா சேர்ந்த ஒருத்தன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். சரின்னு அவன் சொன்னதே கொண்டு போய் கொடுக்குறாங்க. திரும்பி வந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா உள்ள கழுவி வச்ச பிளேட் மாதிரி சுத்தமா இருக்கு. அதை பார்த்ததும் அங்க இருந்த ஷெஃப் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க கொண்டு போனதும் ஆரம்பத்துல இதை எடுத்துட்டு போக சொன்னவன் அதை திறந்து காட்டினதும் அதோட வாசனை அவனை சுண்டி இழுக்குது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பாக்குறான். பார்த்தா அவன் சின்ன வயசுல அவனோட அம்மா கையில சாப்பிட்ட அதே வாசனை அதே டேஸ்ட்ல இருக்கு. அந்த டேஸ்ட்ல மயங்கிடுறான். கடைசியில இவன் ஒரு பணக்காரங்கிறதே மறந்து போய் சின்ன வயசு பையனாவே மாறிடுறான். அதுல தட்டுல இருக்கிற ஒரு பருக்கையை கூட மிச்சம் வைக்காம வலிச்சு தின்னுறான். ஹோட்டலை காலி பண்ற பிளானை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த 5 நாளைக்கு அதே ஷெஃப் தான் எனக்கு சமைக்கணும்னு கண்டிஷன் போட்டுறான்.